ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1ல் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு, ஜெண்டர் ப்ரொடக்ஷன்லாம் நான் எப்படி பார்த்தேன், என்னோடய 2 ப்ரெக்னென்சிலன்னு சொல்லி போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. இதில் முக்கியமான சில சிம்டம்ஸும் இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு என்ன லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். என்னோடய சேனலை ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாப்பாவோட மூமெண்ட். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு பாப்பா அடிக்கடிக்கு உதச்சது பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், ரைட் சைடா லெஃப்ட் சைடா உங்களுக்கு இந்த பாப்பான்னு சொல்லிவிட்டு. ஆனால் ரைட் சைடு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே மோஸ்ட்டாக பாய் பேபி பிறந்தவங்களாம் ரைட் சைடு தான். ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் கேர்ள் பேபி, ஆனால் அவங்க வந்து லெஃப்ட் சைடு தான் அதிகமாக இருக்குது மூமெண்ட்டுன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் உனக்கு கேர்ள் தான் அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க. ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கலந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட சைடு வந்து ரைட் சைடு, பாப்பாவோட ஹெட்டு வந்து ரைட் சைடெலாம் சொன்னாங்களா. நம்ம அதை வந்து கூகுள்லாம் பண்ணி பார்க்குறப்போ பாய் பேபின்னு தான் போட்டிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பாய் பேபி தான் பிறந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூ டேட். நிறைய பேர் இந்த டியூ டேட் வச்சு கூட முன்னாடி பிறந்தா வந்து பையன், லேட்டாக பிறந்தா பொண்ணு, டியூ டேட்லாம் முடிஞ்சு பிறந்தா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து என் டியூ டேட்டெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தான் வந்து டெலிவரியே ஆச்சு. ஸோ ஆனால் பிறந்தது பார்த்திங்கன்னா பையன். செகண்டு ஆப்வியஸாக சி செக்ஷன்னால் நாங்களே வந்து ஒரு 40 வீக்ஸ்க்கு ஒரு 4 to 5 days பிஃபோர் 39 வீக்கில் வந்து பண்ணிகிட்டே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் பர்ன் இருந்தால் கூட சில பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பயங்கரமாக வந்து நெஞ்சு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. செகண்ட் ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியை விட பயங்கர கொடூரமாக இருந்துச்சு. எப்படா டெலிவரி ஆகுன்ற மாதிரி பயங்கர நெஞ்சு எரிச்சல். ஆனால் ரெண்டுமே வந்து பாய் பேபி தான். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி நெஞ்சு எரிஞ்சிருந்து நிறைய ஹேரோட பாப்பாலாம் பிறந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெஞ்சு எரிஞ்சு பாயா கேர்ளாக பிறந்தாங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது லீனியா நைக்ரா. ஸோ ப்ரெக்னென்ட்டானாலே நம்ம வயிற்றில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதில் ஒரு சேஞ்ச் பார்த்திங்கன்னா லீனியா நைக்ரா. நீட்டாக வந்து ஒரு கோடு வந்து நம்ம தொப்புளுக்கு கீழேயும் தொப்புள் மேலேயும் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா எனக்கு அடி வயிற்றுலேருந்து மேல் வயிறு வரைக்கும் இருந்துச்சு. அது ரிலேட்டடாக வந்து நிறைய சர்ச் பண்ணும்போது பாய் பேபின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாய் பேபி தான் பிறந்திருந்தாங்க. செகண்ட் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கீழே மட்டும் டார்க்காக, மேலே வந்து லைட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து அது கீழே டார்க்காக இருக்கேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனால் கரெக்டாக பாய் பேபி தான் பிறந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி பிரெயின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் அது பிலீவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது உண்மை. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியோ செகண்ட் ப்ரெக்னென்சியோ ஆனால் வந்து ப்ரெக்னென்சியில் நிறைய மெமரி லாஸ், நிறைய ஞாபக மறதி இருக்கும். நிறைய இது க்ளம்ஸியாக பண்ணுவோம், ஒரு சிலது நிறைய இது வந்து அப்படியே ஸ்டெடியாக நார்மலாக இருப்போம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து மறதி நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எப்படி ரெக்கவர் ஆகி வந்தீங்கன்றது சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ரைட் சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து பாய் பேபி தான். உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு என்ன பாப்பா பிறந்தாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனது தான். ஸோ மாயன் ஜெண்டர் ப்ரொடெக்டர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் சரி செகண்ட் ப்ரெக்னென்சிலையும் சரி இதைப்படி எனக்கு கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சைடு ஒரு டைம் வந்து ஈவன் ஆட், ஒரு சைடு ஆட் ஈவன் தான் வந்துச்சு. ரெண்டுமே பாய் பேபி பிறந்தாங்க. எனக்கு இது 100% ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா டெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் அதெல்லாம் பண்ண விடலை. செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து நான் இதை பண்ணேன். எனக்கு வந்து 2 டைம் பண்ணுறப்போ வந்து 2 டைமே வந்து நல்லா பொங்குச்சு. அதுக்கான இது பார்த்திங்கன்னா பாய், பொங்காமல் அமைதியாக இருந்துச்சுன்னா அது கேர்ளுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாய் பேபி தான் பிறந்தாங்க. ஸோ பேக்கிங் சோடா டெஸ்ட்டெல்லாம் பண்ணி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபன்னாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிங் டெஸ்ட்டு. ஸோ இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பண்ணல, ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் பயங்கர ஆர்வமாக இருந்தேன் எந்த ஜெண்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த டெஸ்ட்லாம் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ரிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் போச்சு. அதுக்கேற்ற மாதிரி பாய் பேபி தான் பிறந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 100% ஒர்க் அவுட் ஆனது. ஸோ இதுக்காக நான் பர்பிள் கேபேஜ்லாம் நிறைய சர்ச் பண்ணி அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்து அப்புறம் ஆர்டர் போட்டு அது எனக்கு வந்த அப்புறம் அதை நான் பண்ணேன். ஸோ அதில் பண்ணி பார்க்குறப்போ வந்து ப்ளூ ஆர் பர்பிள் ஆச்சுன்னா கேர்ளு, பிங்க் கலரில் வந்துச்சுன்னா பாய்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பிங்க் கலர் தான் வந்துச்சு. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நமக்கு பாய் பேபி தான். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீடியோ போடலான்னு வெயிட் பண்ணேன். ஸோ பாய் பேபி பிறந்த அப்புறம் இந்த பர்பிள் கேபேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவே போட்டேன். ஸோ அது கூட லிங்க் தரேன், அது கூட போய் பாருங்கள்.
இப்போ சொன்னது எல்லாமே அது நான் நோட் பண்ண சிம்டம்ஸ், எனக்கு இருந்த சிம்டம்ஸ். ஐய்யயோ! எனக்கு இல்ல, எனக்கு இந்த மாரி தான் இருக்கு. அப்போ எனக்கும் இதான் பொறக்குமா? எனக்கும் 2 பையன் ஆயிடுமா? எனக்கும் 2 பொண்ணு ஆயிடுமான்லாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு ப்ரெக்னன்சியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ப்ரெக்னன்சியும் யூனிக்கும் கூட. ஸோ அதை விட முக்கியமானது, நமக்கு என்ன பாப்பா தரணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயா இருந்தாலும் சரி, செகண்ட் பாயா இருந்தாலும் சரி, இல்லை பாய் அண்ட் கேர்ள் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆனாலும் அது உங்களோட பாப்பா. மெயினாக ஒரு டாக் ஷோலலாம் பார்த்துருப்பீங்க, 2 பையன் 2 பொண்ணு வச்சுருக்கவங்கலாம் வந்து ஆப்போசிட் ஜெண்டருக்கு ஏங்குறது. ஸோ நானும் அதே மாதிரி தான். ஸோ 2 பையன் இருந்த சைடில் எப்படி எந்த அளவுக்கு பேசினாங்களோ அதே அளவுக்கு அந்த பாயிண்டெல்லாம் வந்து யோசிக்கிற ஆள் தான் நான். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னாச்சுன்னா, நமக்கு என்ன கொடுத்தா நம்ம ஹாப்பியாக இருப்போன்றது கடவுளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு குழந்த மேலே பயங்கரமாக வந்து ஈடுபாடோடு வளர்த்து பசங்களை வந்து கொண்டு போகணும். ஸோ அது பாயோ கேர்ளோ, இல்லை 2 பாயோ 2 கேர்ளோ, ஸோ எந்த ஜெண்டராக இருந்தாலும் அது நம்மளோட பாப்பா, அது நம்மளோட ஹாப்பினஸ். ஸோ ஜாலியாக வந்து ப்ரெக்னென்சியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், பாப்பாவை வளர்க்குறதுல என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ப்ரெக்னென்சி எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வந்து வரும். பாசிட்டிவ் வந்தவொடனே எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முன்னாடி சொல்லியிருக்க சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நமக்கு இருக்கான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அதனால் வந்து அது டெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ்லாம், அந்த ஃபன் ஜெண்டர் ப்ரொடக்ஷனும் வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி ப்ரெக்னென்சி.